Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இதை செய்யறதுக்காக பிரஷர் குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடுபடுத்திட்டு 2 பிரியாணி இலை, கொஞ்சமா பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமா கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பொரிஞ்சதுக்கு அப்புறமா 10 சின்ன வெங்காயம் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை 2-3 நிமிஷம் வதக்கிட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 1/2 கிலோ அளவு கிளீன் பண்ண சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை இந்த எண்ணெயிலேயும் 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஹீட்ல 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, நம்மளுக்கு சிக்கன்ல இருந்தே தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைம்ல நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபியோட வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல இருக்கு, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற, விருப்பம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போற வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஹீட்லயே வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த டைம்ல ஒரு 10 முந்திரி, ஒரு டீஸ்பூன் கசகசாவை சுடு தண்ணியில 1/2 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது நம்மளுக்கு கிரேவியில நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும், டேஸ்டும் சூப்பரா இருக்கும். இப்போ இதை சேர்த்த உடனே ஒரு 2 நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டா போதும், ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை. நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜார் கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். அப்போதான் நம்மளுக்கு வெந்து வரும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சில கிடைக்கும். இப்போ லாஸ்டா இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு பிரஷர் குக்கரை மூடி விசில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டைம்ல இதுல கொஞ்சமா பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலைகள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. இந்த குழம்பு இட்லி, தோசை, சாதம், பூரி, சப்பாத்தி, பரோட்டாவோட சூப்பரான காம்பினேஷன். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உடனே வரும்.